ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏர் பம்ப் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து லைவ் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. மீன் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் மாதிரி வந்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போகிறதும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வைங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெர்டிக்கல் அக்வாரியம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டப்பாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அக்வாரியம் செட்டப் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய டப்பா வந்து ஒன்று தேவைப்படும். அதில் தான் 2 வாட்டர் கேன் செட்டப் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன டப்பாவாக இருந்தால் அதில் வந்து செட்டப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வராது. அதுக்கடுத்து இந்த மாதிரி 2 டப்பாவையும் சேர்த்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு டப்பா வந்து கிடச்சிச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து அக்வாரியம் செட்டப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து 2 போண்டா கேன் தேவைப்படும். இதை தான் இந்த சைடு வந்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு சின்ன கேன் தேவைப்படும். அதை நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி செட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வெர்டிக்கல் அக்வாரியம், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆக்சிஜன் செட்டப் எல்லாமே வந்து பண்ண போகிறோம். இதுதான் எப்படி செட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவுக்கு மூடியை வந்து சிலிக்கான் பேஸ்ட்டை வச்சு ஒட்ட போகிறோம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப வெயிட், அதாவது ஃபோர்ஸ் வந்து தள்ளும். ஸோ அதை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிலிக்கான் பேஸ்ட்டை நான் வந்து உள்ளக்கக்கூடிய அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா மூடியை வந்து சுற்றி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து கையில் எடுத்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து ஒரு நாள் அளவுக்கு வந்து இதை வந்து காய விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சு. இதில் கேப்பும் இருக்காது. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து செட்டப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பேப்பர்ஸ்னால் தேவையில்ல. இந்த பேப்பரை வந்து இந்த பெரிய அட்டை இதில் உள்ளதெல்லாம் உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு இதெல்லாம் கழுவணும், கழுவி தேய்ச்சி எடுக்கணும். அதுவே பெரிய வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக இந்த போண்டா கேன்னா இருக்குல்ல, அதில் உள்ளதையும் எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்துகிட்டு அதை உள்ளக்க உள்ள அந்த கேன், அந்த கலர்ஸ்னால் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து கழுவணும். எல்லாமே இந்த வேலை தான். டப்பாவில் எல்லாத்தையும் சேர்த்து கழுவிட்டு ஃபைனலாக வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வாட்டருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேனை எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து போண்டா கேனையும் கழுவி இருக்கும்ல, இதை வந்து இதை வெட்டிட்டு அடியில் உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து மேலே வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம வந்து ஓட்டை வந்து போடுவோம். ஓட்டை போட்டுட்டு பாலம் வந்து நடுவில் வரணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன வாட்டர் கேன். ஸோ சின்னதாக தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், இந்த அளவு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அளவு வச்சு இந்த இதை வந்து ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணதுக்கு அடுத்து இங்கே ஹோல் வந்து போட்டுட்டு கடைசியாக வந்து இறக்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ வெட்ட போகிறோம். இந்த கேனை வந்து இந்த அளவுக்கு பாதியாக தான் வெட்ட போகிறோம். ஸோ அதுக்காக கத்தி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வெட்டும் போல் நம்ம இந்த அளவுக்கு இங்கே தான் வந்து வெட்ட போகிறோம். வெட்டிட்டு அடியில் வந்து வச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக இது. ஸோ இதை வந்து பார்த்து வெட்டிக்கிறேன். கேனை 2 கேனையும் வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த பாலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி தான் உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். இது இங்கே இருக்க போது, இதுக்கு வந்து இது நடுவில் இங்கே இருக்க போது இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டு உள்ளக்க வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேனா அந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்தாச்சு. சின்னது நடுவில் அந்த இது வைக்க போகிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்து ரவுண்டு வந்து வைக்கணும், வெட்டணும். ஸோ அதுக்காக இந்த இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து வச்சு இந்த அளவு தான் நம்ம வந்து சுற்றி வந்து வெட்ட போகிறோம். வெட்டிட்டு அதை வந்து உள்ளக்க வந்து திணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் இதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியே வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவே இருக்கிற மாதிரி நான் ஒரு அளவு வந்து வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு வெட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவு வந்து வச்சாச்சு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். இதே தான் வந்து 2 வாட்டருங்கள்லையும் நீங்கள் வந்து வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன கத்தி கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இதை வந்து பார்த்து வெட்டணும். அந்த அளவு வந்து கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி அப்படியே வந்து வெட்டிக்கிறேன். இது லேசாக வச்சாலே வந்து கத்தி வந்து போகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து அப்படியே மெதுவாக வச்சு வெட்டிக்கிறேன். சால்ட்ரிங் ஐனை வச்சு வந்து வைக்கலாம். ஆனால் வந்து அது வச்சோம் அப்படின்னா அந்த பிசுறு மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து வரும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2லேயும் வந்து ஓட்டை வந்து நம்ம வந்து போட்டாச்சு. பாருங்கள், சமமாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பாலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம்ல, இதை வந்து உள்ளக்க வந்து இது கொஞ்சம் சின்ன வாட்டர் கேனாவே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து உள்ளக்க வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து இதை வந்து உள்ளக்க வந்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கிட்டு செட் ஆகிக்கிறோம். இருங்க, இதையும் வந்து செட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து கொஞ்சம் அமுக்கி உள்ளக்க தள்ளுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து முனை வந்து கொஞ்சம் விரிவலாக இருக்கும், உள்ளக்க வந்து கொஞ்சம் சுருங்கலாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது.
இவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து பாலம் மாதிரி இந்த மாதிரி செட் ஆயிரும். அதுக்கடுத்து இதில் வந்து செட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த அளவு தான் நான் சொன்னேன் அணியாரம், கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்படி உள்ளக்க வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இங்கே வந்து மார்க் பண்ணி வந்து வெட்டி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து ஒட்டிட்டு ஒரே இதாக வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த இதை வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து இங்கனக்குள்ளே தான் அளவு வந்து கரெக்டாக வருது. ஸோ இங்கே வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அங்கே வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெட்டியாச்சு. இதில் 2 ஓட்டை வந்து போட்டாச்சு. நடுவில் கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப் ஏதாவது வந்து உள்ளே வந்து போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃபிஷ் மோட்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுபோக ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் செட்டப்பும் பண்ண மாதிரி இருக்கும். இங்கேனா ஹோல்ஸ் வந்து இப்போ வந்து கடைசி வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதை இந்த மாதிரி தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளூ கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒட்டினாலே நம்மளுக்கு போதுமானது தான். இதை நல்லா வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதை நல்லா சுற்றி வச்சு அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாது இதில். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சுற்றி வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே வந்து நல்லா ஒட்டியாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு செக்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒழுகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒட்டுங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வடியாமல் வந்து ஊற்றிக்கோங்க. எங்கே ஓட்டை இருக்கோ பார்த்துட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றிட்டோம். இங்கேனாக்குள்ளே நம்மளுக்கு ஓட்டை இருக்குது. ஒரே ஒரு இடத்துல தான் ஓட்டை இருக்குது. இந்த சைடு வந்து எதுவும் ஓட்டை இல்லை. இங்கிட்டுனா எதுவும் ஓட்டை இல்லை. இந்த சைடு மட்டும்தான் இங்கே வந்து ஓட்டை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேனாக்குள்ளே மட்டும்தான் ஓட்டை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதில் ஃபால்ட்டும் வந்து வராது. அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வந்து அடைச்சாச்சு. கடைசியாக தண்ணி ஊற்றி பார்த்தேன், எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. இந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கோம்ல, இதில் வந்து உள்ளக்க வந்து வைக்கணும். இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆளை வந்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போனா தான் வெர்டிக்கல் அக்வாரியமுக்கு கொஞ்சம் மேலே வந்து வரதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம கண்ணாடியில் வந்து பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. கண்ணாடியிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், வெர்டிக்கல் அக்வாரியம் எப்படி பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து மெதுவாக வந்து உள்ளக்க வந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், விட்டுட்டு இதை வந்து மேலே தூக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். இப்படி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இதை ஒட்டம் போல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை சுற்றி வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இங்கே வந்து கேப் இருக்கிறத பற்றியும் வந்து நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒட்டினா போதும். இது நிற்க வச்சாலே நம்மளுக்கு போதும். தண்ணி வரைக்கும் இந்த இது மேலே வந்தால் வந்து போதும். இதுக்கு மேலே நம்ம ஈஸியாக ஏற்றிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நான் க்ளூ அப்ளை பண்ணியே வந்து ஒட்டிடுறேன். இங்கே சுற்றி வந்து அந்த கேப்பு இதெல்லாம் வந்து வச்சு ஒட்டிட்டோம்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அப்படியே சுற்றி வந்து நம்ம வந்து இருக்கிறதுல வந்து ஒட்டிக்கலாம். நம்ம சூப்பரான வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த இதை யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து சுற்றி வந்து க்ளூ வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா வந்து இப்போ ஸ்ட்ராங்காகவும் மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடுச்சு. எனக்குள்ளே வந்து கேப் வந்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஆக்சிஜன் செட்டப்பும் வந்து பண்ண போகிறோம். அப்போனா தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து நம்ம வந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம். மீனும் போட்டோம் அப்படின்னா மேலே வரைக்கும் வந்து நம்மளுக்கு போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுறது வந்து நல்லாயிருக்கும். மேலே வந்து தண்ணி ஏற்றுறதுக்கும் ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். அது மேலே வச்சு உரியணும், அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளக்க வந்து இங்கே இருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நடுவில் வந்து கொஞ்சம் செட்டப் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து மோந்து ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கு அடுத்து நம்ம வந்து இதை தண்ணி வந்து மேலே எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டியூப் வந்து எடுத்துக்கோங்க. டியூப்பில் முன்னாடி வந்து தெர்மாக்கோலை வந்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து அந்த வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு வந்து இருக்கிற மாதிரி உள்ளக்க கூடி விட்டு அந்த இதில் வந்து விட்டுருங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே வந்து இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து இருந்து வச்சு உரியணும். அப்போ மேலே தண்ணி வந்து நம்மளுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இங்கிட்டிருந்து இழுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இழுக்க தண்ணி வந்து மேலே வந்து போகுது. விட்டுறக்கூடாது, விட்டிங்க அப்படின்னா நொறுக்க கீழே போயிடும். ஸோ உறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நம்மளுக்கு பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த தண்ணியோட மட்டத்தையும் நீங்கள் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து வாட்டர் கேன் இந்த மாதிரி தண்ணி எடுத்து இதை இன்னொருக்க ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ஏற இங்கே தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஏறினையும் நம்மளுக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கு அடுத்து இப்போ அகைன் வந்து நம்ம வந்து இழுக்கணும். இழுத்துட்டு விட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இறங்கலை. இப்போ நம்ம அப்படியே மேலே இழுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. நம்ம இங்கேயும் வந்து கொஞ்சம் கூட இழுத்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தண்ணி வந்து மேலே வரைக்கும் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து போட்டோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கடுத்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து அழகாக வந்து மேலே வந்து சுற்றுறது, அங்கிட்டு இங்கிட்டும் வந்து போகிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மோட்ரு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மோட்ரு எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் செட் பண்ணணும். அப்போனா தான் வந்து இங்கிட்டு ஏர் வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட். ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மோட்ரு செட்டப் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பிளான்ட்ஸ் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். இதை வந்து நம்ம வந்து ஒன்று மேலே கூட வந்து போடணுன்னா கூட வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து ஏர் பம்ப் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஏர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது, நல்லா இதாகுது. அதுக்கடுத்து மீனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் இன்னும் கொஞ்சம் இருக்குது. எல்லா மீனையும் வந்து நம்ம வந்து விட்டாச்சு. இதுதான் நம்மளோட வெர்டிக்கல் அக்வாரியம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த நம்ம ஏர் மோட்டர் வந்து ஏர் வந்து வரப்போ இதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து போகாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மீன் வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குங்க. அப்படியே மீன் வந்துட்டு இதில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா சைடாப்பில் வந்து பேய்க்கிறோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா விளையாடுது. அதுக்கு வந்து இந்த செட்டப் வந்து ஓகே. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூட ஆக்சிஜன் செட்டப் வந்து பண்ணோம் அப்படின்னா சைடு வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை வந்து ஓவர் வியூவாக காட்டுறேன், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபிஷ் வந்து போட்டேனுமே மேலே சைடு எல்லாமே வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா செட்டப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. லைவ் பிளான்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி ஏர் மோட்டர்லாம் செட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து சுற்றுது. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா செட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க கூடி வந்து பெயரக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீன் வந்து இந்த பாலத்துக்கு நடுவில்னா சில நேரம் நிற்கிது, அங்கே எங்கே கிராஸ் பண்ணி போகுது, அப்படியே மேலே வந்து விளையாடுது. அதுக்கடுத்து கீழேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான டிசைன் வந்து இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நம்ம வந்து நம்ம கிளாஸை யூஸ் பண்ணி வந்து பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை வந்து ஒரு தடவை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.